ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ஒரு லா அப்டேட்டையும் பற்றி பார்க்க போகிறதில்ல. ஒரு ஹெல்ப்புக்காக இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நிறைய பேர் டிக்டாக் பார்த்துருப்பீங்க. அந்த டிக்டாக்ல வந்து உதயா சுமதின்னு ஒரு பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிக்டாக்கை விட்டுருங்க. அந்த பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த பர்சன் அவங்களோட ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா சுமதி அக்காவோட ஹஸ்பண்ட் உதயா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டில் அவங்க பைக்கில் போயிட்டு இருக்கும்போது எதுக்காப்பில் வந்துட்டுருக்க ஒரு குட்டியான வந்து அவங்க மேலே மோதிருச்சு ஆட்டோ. ஸோ இது வந்து நடந்து 45 நாள் ஆகுது. அது வரைக்கும் அவங்க வெளியிலையும் சொல்லாமல் இருந்தாங்க. ஏன்னா அவங்க கையில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் செலவு பண்ணி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் பார்த்தாங்க. ஆனால் இன்னும் அவங்களால வந்து அதை ரெக்கவர் பண்ண முடியல. அதனால் மறுபடியும் கவர்மெண்ட் சேர்த்தி அங்கே சரியாக பார்க்காததுனால மறுபடியும் ஒரு பெரிய வேலம்மாள் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்களாமா. ஸோ அவங்களுக்கிட்ட இப்போ பணம் இல்லை அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண. தயவு செஞ்சு உங்களால் ஏதாவது உதவி முடிஞ்சால் ஒரு 10 ரூபா முடிஞ்சிருந்தாலும் அவங்களுக்காக ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அவங்களோட வீடியோவையும் இந்த வீடியோக்கு எண்டிங்கில் வந்து அந்த வீடியோவையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பாக அவங்களுக்கு பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ரொம்ப ஒரு குட்டி குழந்தையோட ஹாப்பியாக இருக்கக்கூடிய லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு திருப்பு முனைன்னு வரும்போது அதை அவங்களால எப்படி அவங்க எதிர்கொள்வாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்கக்கிட்ட பேசுனது கூட கிடையாது. ஆனால் ஒரு ஃபேமிலிக்குள்ளே இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் கண்டிப்பாக அதை தாங்கிக்க முடியாது யாருனாலையும். இதை கேள்விப்பட்டனையும் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். அவங்களோட சேனல் லிங்க்கை கூட நான் தரேன். அந்த அக்கா பேசியிருப்பாங்க அந்த வீடியோட லிங்க்கை, அதையும் நான் தரேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஏதோ ஒரு அழகான ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், குழந்தையோட சந்தோஷமாக இருந்த ஃபேமிலி. உங்களால் முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுங்கள். நானும் என்னால் முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்மளோட வீடியோவை காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்படியாவது அந்த அண்ணாவை ரெக்கவர் பண்ணி அந்த அண்ணா மறுபடியும் வந்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஹெட் இன்ஜரி ஆகிருக்கு. ஸோ நீங்களும் சாமிக்கிட்டேயும் வேண்டிக்கோங்க. அல்லாக்கிட்டேயும் கிறிஸ்துக்கிட்டேயும் நம்ம ஹிந்து சாமிக்கிட்டேயும் எல்லாத்திட்டையும் வேண்டிக்கோங்க. முடிஞ்ச ஹெல்ப்பையும் அதோடு சேர்ந்து பணம் தான் இப்போ பெரிய பிரச்சனை. அதனால் உங்களால் ஒரு 10 ரூபா முடிஞ்சாலும் நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட கூகுள் பே அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விடுறேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள்.